சார் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நிறைய பிள்ளைங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்றாங்க இல்லைங்களா? முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள தான் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி இப்போ உலகம் முழுவதும் நிறைய கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய விதங்கள்லயே திருமணங்கள் நடக்குது இல்லைங்களா? இந்த லவ் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த எண்ணில் பிறந்தவர்கள் நிச்சயமா இந்த பிள்ளை லவ் மேரேஜ் தான்ப்பா பண்ணும் அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்வீங்க? யாருக்கெல்லாம் அதுல சக்சஸ் கிடைக்கும், யாரெல்லாம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது சொதப்புவாங்க? இந்த லவ் மேரேஜுங்கிறது வந்து இப்போ நடக்கிறதுங்கிறதையும் தாண்டி முன்னோர்கள் யார் யார் வீட்டிலலாம் நடந்திருக்கோ அதனுடைய கண்டினியூட்டி இப்போ நடக்குது. வேணா நடுவில் வேணால் 2-3 ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகிருக்கலாம், விட்டுருக்கலாம். நீங்கள் சொன்ன இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அதே தான், அதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சொல்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட முடியாது. 13ஆம் தேதி உள்ளவங்க கட்டாயம் அவங்களுக்கு மேரேஜே லவ் மேரேஜ் தான். ஏங்க நீங்கள் சொல்கிற நம்பரு நான் லவ்வே பண்ணல, நான் அரேஞ்சு மேரேஜ் தான். ஆனாக்கா நான் கரெக்டாக கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீங்கள் சொன்னது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்களுக்கு ஒரு பதில் வச்சுருக்கேன். நீங்கள் அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லுவீங்க, ஆனால் எந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ எந்த பையனை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள மேரேஜ் பண்ணிடுவீங்க. அரேஞ்சு மேரேஜ் தான், பார்த்துட்டாங்க உடனே லவ் பண்ணிட்டாங்க உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி நீங்கள் எதனா பண்ணிக்கிங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் சரியான்னு பார்த்துக்கிறங்க. உங்களை நீங்கள் அது சரி தவறு நீங்கள் எப்படி நீங்கள் செக் பண்ண முடியும் அப்படின்னாக்கா நம்ம ஃபார்மேட்டில் சொல்கிற பாருங்க, உங்கள் நம்பர் உங்களோட நம்பரோடு அது கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். கனெக்ட் ஆகிடுச்சுன்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். ஃபார்மேட் நியூமராலஜியின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, அது அந்த காலங்க. ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னாக்க முக்காவாசி பிள்ளைங்க காதல் திருமணம் தான் செய்யறாங்க இல்லைங்களா? இந்த டர்ன், இந்த அப்சைட் டவுனா இந்த நிலையே மாறி இருக்கே, இதன் தாற்பயம் என்ன? இதற்கும் எண்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த லிங்க் தான் என்ன? எந்த எண்ணில் பிறந்தவர்கள், எப்படிப்பட்ட பெயர் கொண்டவர்கள் நிச்சயமாக காதல் திருமணம் செய்வார்கள்? யாருக்கெல்லாம் அது சக்சஸ் ஆகும், யாருக்கெல்லாம் அது அந்த அளவுக்கு சக்சஸ் கொடுக்காது? இது குறித்த நிறைய கேள்விகளுக்கு தெளிவான விடைகளை சொல்வதற்காக நம்ம கூட நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஃபார்மேட் நியூமராலஜியின் தந்தை டாக்டர் மகாதன் சேகர் ராஜா அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்க நிறைய பிள்ளைங்க வந்து லவ் மேரேஜ் தான் பண்றாங்க இல்லைங்களா? முன்னாடிலாம் பாத்தீங்கன்னாக்கா இதுக்குள்ள தான் பண்ணணும் அப்படிங்கறத தாண்டி இப்போ உலகம் முழுவதும், இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க ஒரு ஜாப்பனீஸ் பெண்ணை திருமணம் செய்திருக்கிறாங்க, அமெரிக்கன் வந்து கொரியன் பெண்ணை, இந்த மாதிரிலாம் வந்து நிறைய கல்ச்சர் டிஃபரன்ஸ் இருக்கக்கூடிய விதங்கள்லயே திருமணங்கள் நடக்குது இல்லைங்களா? இந்த லவ் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னாக்கா எந்த எண்ணில் பிறந்தவர்கள் நிச்சயமா இந்த பிள்ளை லவ் மேரேஜ் தான்ப்பா பண்ணும் அப்படின்னு நீங்க அடிச்சு சொல்வீங்க? யாருக்கெல்லாம் அதுல சக்சஸ் கிடைக்கும், யாரெல்லாம் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க கூடாது சொதப்புவாங்க? அவங்களுக்கு ஐடியா இருக்கோ இல்லையா, இப்போ நாம சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஐடியா வந்துருங்கிற மாதிரி இருக்கு. ஆனால் உண்மை அது இல்லை. லைஃப் நல்லா இருக்கணும் பிள்ளைங்களுக்கு, அவ்வளோதான். உண்மை அப்படி கிடையாது. இந்த நம்பர் இருந்தால் அவங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லவ் மேரேஜ் அப்படிங்கிற டைட்டிலில் நம்ம வரும்போது எந்தெந்த நம்பர்லாம் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஒன்று இருக்குது. மற்றவங்களாம் யாரெல்லாம் பண்ண மாட்டாங்க அதை சொல்ல வேண்டாம், பண்ணுறவங்கள சொல்லிடுவோம். ஆனால் இந்த லவ் மேரேஜின்னு பண்ணுறதுக்கு உண்டான ரீசன்லாம் நிறைய இருக்குது. நாம் நினைக்கிறோம் இப்போ நான் சில நம்பர்லாம் சொல்ல போகிறேன். அந்த நம்பர் கம்பல்சரி கன்ஃபார்ம்டாக இந்த நம்பருக்கு லவ் மேரேஜில் தான் முடியும், லவ் தான் பண்ணி மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்ல போகிறேன். அதை தாண்டி லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு உண்டான ரீசன் நிறைய இருக்குது. அப்படிங்கிறதோட சில ஒரு 4 பாயிண்ட்டை மட்டும் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த காலத்து பசங்க லவ் பண்ணுறதுங்கிறது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போல்லாம் வந்து டோர் டு டோர் நடக்கும். ஒரு வீட்டுக்கு லவ் மேரேஜுங்கிற அளவுக்கு ஸ்டேஜுக்கு வந்துடுது. பெரியவங்களும் அது அந்த ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. லவ் பண்ணுறியா, உனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கா, பையன் பிடிச்சிருக்கா, பொருத்தம் இருக்கா, எல்லாம் ஓகேவாயிருச்சா, பண்ணிக்கிறலாம், சரி விட்டுருங்க அப்படின்னு வந்துட்டாங்க. 1-2 பேர் அது எதிர்க்கிறாங்க, அதுக்குள்ளே போக வேண்டாம், இதே பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதுக்கு சில ரீசன்லாம் இருக்குது. நீங்கள் பண்ணுறதுங்கிறதையும் தாண்டி உங்கள் பெற்றோர் லவ் மேரேஜாக இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏங்க அதெல்லாம் கிடையாதுங்க, எங்கள் பேரண்ட்ஸ்லாம் அதெல்லாம் கிடையாதுங்க, அவங்களாம் புத்தர் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு அதை பற்றி தெரியாது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ரைட்டு, அது உண்மையாக கூட இருக்கலாம். இது ஒரு ஜெனட்டிக் டிசீஸ் மாதிரி இதுவும் உண்டு. உங்கள் தாத்தா பாட்டி அந்த காலத்தெல்லாம் அதெல்லாம் இல்லை அப்படின்லாம் நீங்கள் சொல்லாதீங்க. அந்த காலத்துலாம் இருந்தது, அது இலை மாதிரி காயாக இருந்துச்சு. அதனால் உங்கள் தாத்தா பாட்டன் பூட்டன் அதில் யாருன்னா ஒருத்தர் வந்துட்டு லவ் மேரேஜ் பண்ணாக்கா அந்த ஜெனட்டிக்கு உங்கள்கிட்டையும் வந்திருக்கும். அப்போ அந்த காலத்தில் இப்போ நிறைய நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நிறைய எல்லார் ஃபேமிலியிலும் அது மாதிரி நடக்குது. இப்போ அப்போ அந்த காலத்தில் எல்லோரும் பண்ணியிருக்காங்களா? எல்லோரும் பண்ணாங்கன்னு நான் சொல்ல வரல, இப்போ நம்பர் சொல்ல போகிறோம், அது மாதிரி இருக்குது, இந்த மாதிரிலாம் நடக்குது. அப்போது இந்த லவ் மேரேஜுங்கிறது வந்து இப்போ நடக்கிறதுங்கிறதையும் தாண்டி முன்னோர்கள் யார் யார் வீட்டிலலாம் நடந்திருக்கோ அதனுடைய கண்டினியூட்டி இப்போ நடக்குது.
வேணா நடுவில் வேணால் 2-3 ஜென்ரேஷன் ஸ்கிப் ஆகிருக்கலாம், விட்டுருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டிஎன்ஏ கனெக்டிவிட்டி அதே தான், அதுக்கும் வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா சொல்லி நம்ம வந்து அவாய்ட் பண்ணிட முடியாது. 13ஆம் தேதி உள்ளவங்க கட்டாயம் அவங்களுக்கு மேரேஜே லவ் மேரேஜ் தான். 22ஆம் தேதி அவங்களுக்கு மேரேஜே லவ் மேரேஜ் தான். 24ஆம் தேதி அவங்களுக்கு மேரேஜே லவ் மேரேஜ். இதெல்லாம் கம்பல்சரி. அது கொஞ்சம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கன்ஃபார்ம்டு இதுங்கெல்லாம். ஐயோ சார், இப்போ எங்கள் வீட்டில் இந்த நம்பர் இருக்க, நாங்கள் பயப்படலாமா? நீங்களும் பயப்பட வேண்டாம், அவங்க ரெடியாக தான் இருக்குது அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் நமக்கு உங்களுக்கு ஒன்றும் தெரியாமல் இருக்கலாம். அதெல்லாம் நாங்கள் ரெடி தாங்க, அவங்க சொன்னால் பண்ணி வச்சுட்டு போக போகிறோம், எங்களுக்கு ஒன்றும் வருத்தம்லாம் இல்லைன்றோம். அதெல்லாம் எல்லோரும் ரெடி ஆகிட்டாங்க, தயாராகிட்டாங்க, உங்களோட பெரியவங்களும் தயாராகிட்டாங்க. அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் என்ன பொருத்தம் இருந்தால் சரி. ஜாதகப்படி பொருத்தத்தை பாருங்கள், நியூமராலஜி பார்த்துருங்க, 2 சரியாக வருதா, ஓகே ஆகுதா, நல்ல பொண்ணு பிடிச்சிருக்கா, பையனை பிடிச்சிருக்கா, நல்ல ஃபேமிலியாக, ரைட் கோ ரைட், மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னாக்கா, இந்த லவ் மேரேஜ் பண்ணுறதெல்லாம் சரியாக தவறா, பண்ணலாமா பண்ணக்கூடாதா, பண்ணிட்டாக்கா சரியாக வந்துடுமா, சக்ஸஸ் ரேட் அதுதான். ஏன்னா இது நமக்கு வந்துட்டு அதை பண்ணுறதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லைங்க. சரி பண்ணிக்கிங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கிங்க. சில பேர்லாம் இருப்பாங்க, நான் இப்போ சொல்கிற நம்பர்லாம் இருக்கும். ஏங்க நீங்கள் சொல்கிற நம்பரு நான் லவ்வே பண்ணல, ஆனால் நான் அரேஞ்சு மேரேஜ் தான், ஆனாக்கா நான் கரெக்டாக கல்யாணம் பண்ணேன், ஆனால் நீங்கள் சொன்னது இல்லையே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவங்களுக்கு ஒரு பதில் வச்சுருக்கிறேன். நீங்கள் அரேஞ்சு மேரேஜ்னு சொல்லுவீங்க, ஆனால் எந்த பொண்ணு ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ, எந்த பையனை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களோ, உங்களுக்கு பிடிச்சிருச்சு, உங்களுக்கு பேரண்ட்ஸுக்கு பிடிக்கல, ஆனால் நீங்கள் அதுக்கப்புறம் அவங்கள தான் மேரேஜ் பண்ணிடுவீங்க. அது வேணால் உண்மைன்னுவாங்க. அது அப்போது ஒரு லவ் மேரேஜ் தானே அது. இல்லைங்க, நாங்களாக பார்த்துக்கலைங்க, அவங்க பெரியவங்கள தான், பெரியவங்க கூப்பிட்டு வந்து அவங்கள கனெக்ட் பண்ணி விட்ட மாதிரி சொல்லுவீங்க. அதெல்லாம் கிடையாது, அது லவ் மேரேஜில் தான் செய்கிறோம். ஏன்னா இப்போ எங்களை பார்க்க வராங்கல்ல, பார்க்க வரும்போது நான் சொல்லுவேன், உங்கள் மேரேஜ் லவ் மேரேஜ் ஆச்சு. ஐயா அதெல்லாம் கிடையாது நீங்கள் சொன்னால் அங்கே எங்களுக்கு சொல்லிடுச்சு, பரவாயில்ல, அது பண்ணாலும் ஒன்றும் தப்பு கிடையாது, அது என்ன குற்றமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னுவேன். சிறப்பாக வாழ்ந்தாலே போதும், அதுதான் முக்கியம். இல்லைங்க, அப்படிலாம் இல்லைங்க. நாங்கள் முதல்ல பார்த்துக்கிட்டோங்க, அதுக்கப்புறம் அதை தான் சொன்னோம். பார்த்துட்டாங்க, பெரியவங்க பிடிக்கலன்னா கூட நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க, அதாவது பெரியவங்களோட சம்மதத்தோடு. ஆமாம், அப்போ அது லவ் மேரேஜ் தான். அதுமாரி எதுக்காக சொல்ல வரேன்னா, அந்த நம்பரு அப்படின்னு அது எழுதி வைக்கப்பட்டது, அது மாற்ற முடியாது. அதேமாதிரி 2 இந்த அதாவது அந்த நம்பருங்கெலாம் லவ் மேரேஜ். இது நான் சொன்ன பாருங்கள், 13, 22, 24 இதெல்லாம் லவ் மேரேஜ். இப்போ சொல்ல போகிற நம்பரு 2வது கேட்டகரி. அதாவது 2வது கேட்டகரினா 2ஆம் நம்பரு, இவங்களாம் 2வது கேட்டகரி. 20 இவங்களாம் 2வது கேட்டகரி. அப்படின்னா என்னது, அரேஞ்சு மேரேஜ் தான், பார்த்துட்டாங்க, உடனே லவ் பண்ணிட்டாங்க, உடனே கல்யாணம் பண்ணிட்டாங்க. சரி, நீங்கள் எதனா பண்ணிக்கிங்க, அதெல்லாம் ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் சரியான்னு பார்த்துக்கிறங்க. உங்களை நீங்கள் அது சரி தவறு நீங்கள் எப்படி நீங்கள் செக் பண்ண முடியும் அப்படின்னாக்கா, நம்ம ஃபார்மேட்டில் சொல்கிற பாருங்கள், உங்கள் நம்பர் உங்களோட நம்பரோடு அது கனெக்ட் ஆகுதான்னு பாருங்கள். கனெக்ட் ஆகிடுச்சின்னா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நீங்கள் மேரேஜ் பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகலைன்னு சொன்னோன்னாக்கா உங்களுக்கு வந்து லைஃபை கனெக்ட் ஆகாமல் போயிடும். லைஃபு கனெக்ட் ஆகாமல் போகும்போது அது உங்களோட போகல, நீங்கள் கான்ட்ரவர்சியாகவே மேரேஜ் பண்ணிங்கன்னு வைங்களேன். இப்போ நான் இப்படி சொல்கிறேன், இப்போ நீங்கள் 2ஆம் தேதி, உங்களுக்கு ஆப்போசிட் நம்பர் 9, மேரேஜ் பண்ண வேணான்னு சொல்லிட்டோம். அதெல்லாம் பண்ணிட்டோங்க, நாங்கள் வந்து 20 வருஷம் வாழ்ந்துட்டுருக்கிறேன், நீங்கள் என்னங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. நீங்கள் எஸ்கேப் ஆகிட்டீங்க, உங்கள் அடுத்த ஜென்ரேஷன் எஸ்கேப் ஆகாது. அது அவங்க மேலே தான் லைஃப்பை வந்து டிஸ்டர்ப் பண்ணும். அதனால் வந்துட்டு இதனுடைய கான்செப்ட் அது தான். பண்ணக்கூடாததை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு தான் அந்த லவ் மேரேஜில் சப்ஜெக்ட் அது தான். பண்ணக்கூடாது நீங்கள் இப்போ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒன்றுமே கிடையாது, நீங்கள் எஸ்கேப் ஆகிடுவீங்க. உங்கள் அடுத்த ஜென்ரேஷனை அது விடாது. அது அங்கே போய் அந்த லைஃப்பை போய் சஃபர் பண்ணி வச்சிடும். எஸ்கேப்பே ஆக முடியாது. யாருக்கிட்ட இருந்து, நம்பர்கிட்ட இருந்து, என்கிட்ட இருந்து வாய்ப்பே இல்லை, தக்க முடியாது. வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. அது விடவே விடாது, ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. அதே தான். அதனால் பண்ணக்கூடாதுன்னா பண்ணாதீங்க. அதை மீறி பண்ணிங்கன்னா நீங்கள் வேணால் எஸ்கேப் ஆயிடுவீங்க. ஆனால் உங்கள் அடுத்த ஜென்ரேஷனை அந்த லைஃப்பை டிஸ்டர்ப் பண்ணிடுவார். அந்த சக்தி எண்களுக்கு உண்டு. அதனால தான் சொல்லுவேன், நம்பர்லாம் கரெக்டாக பண்ணுங்கள். நான் ஏன் அதே திருப்பி சில நேரத்தில் சொன்னதை ரிப்பீட் பண்ணி இப்போ கூட சொன்னேன், திருப்பி நான் அதை சொன்னது ரீசன்னு உங்களுக்கு கனெக்ட் ஆகலை அப்படின்னு நீங்கள் பண்ணி இப்போ 4ன்னு இருக்குது, நீங்கள் 7 நம்பர் பண்ணாதீங்க. இல்லைங்க, நாங்கள் கல்யாணம் பண்ணி 25 வருஷம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அடுத்த ஜென்ரேஷன் முடிஞ்சுது. இது 100% ட்ரூ, இது ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை.
அதனால் வந்துட்டு ஆப்போசிட் நம்பர் யாருமே பண்ணாதீங்க. நீங்கள் பண்ணிங்கனாக்கா உங்களை விட்டுரும் அடுத்த ஜென்ரேஷன் விடாதது. அது விரட்டிக்கிட்டே வரும். அது அந்த பவர் அதுக்கு இருக்குது எண்களுக்கு. ஸோ கண்டிப்பாக இதை சொல்கிறதுனுடைய நோக்கமே ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் நடக்க போகிறத வந்துட்டு கேர்ஃபுல்லாக இதன் பிரகாரம் பார்த்து பண்ணுங்கள். லைஃப்பை என்ஜாயபுளாக கொண்டு போங்க. அதுக்கு இது உங்களுக்கு வழிகாட்டியாக ஃபார்மேட் நிபுணர் இருக்கிறது. நாம் வாழ்வதே நம்ம பிள்ளைகளுக்காக தானே சார், அதனால் நிச்சயமாக அதை பார்த்து தான் செய்யணும் இல்லைங்களா? ஆனால் இருமணம் இணைகின்ற காதல் திருமணமா இல்லை பெற்றோர்களால் நிச்சயிக்கப்படுகின்ற அந்த மாதிரி நிச்சயம் பண்ணுகின்ற திருமணமா அப்படின்னு பார்க்கும்போது எதுவாக இருந்தாலும் இந்த வெட்டிங் டேட் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதுன்னு சொல்கிறீங்க. நாங்கள் 10 பொருத்தெல்லாம் பார்த்து பண்ணுறோம், அதையும் தாண்டி இந்த வெட்டிங் டேட் வேலை செய்யுமா? இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோடில் நீங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கணும் சார். கொடான கொடி அன்படைஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். என்னங்க, நம்ம தான் 10 பொருத்தம் எல்லாம் பார்த்து ஒரு ஜோசியர் இல்லைங்க 10 ஜோசியர்கிட்டே பார்த்து பண்ணுறோம்னு வச்சுப்போமே, இதையும் தாண்டி வெட்டிங் டேட்டு வேலை செய்யுமா? எது சாதகம் எது பாதகமான டேட்? இது குறித்த நிறைய விளக்கங்களை அடுத்த எபிசோட்ல சார் நமக்காகவே பகிர்ந்துக்க போறாரு. மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.